பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாதம் சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்கள் செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படி. நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மிதுன ராசி இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல எப்படி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா, குதூகலமா இருப்பாங்களா? இந்த பண வரவு, பண மழை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவா பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு 2ஆம் பாவத்துல குரு பகவான் அமர்றாரு உச்சம் பெற்று. இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படிம்பாங்க. ஆக தனஸ்தானத்துல குரு அமர்றது, அவர் சொல்றதே பொன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு சுபர், பொன்னர், தேவகுரு, பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. முழு சுபர் ஓகேங்களா. அவர்கிட்ட கொஞ்சோண்டு கூட கெடுபலன்கள் அப்படின்றது இல்ல அப்படிம்பாங்க. கெட்ட கேரக்டர்ஸ் அப்படின்றது இல்ல அப்படிம்பாங்க. சோ அவர் அமர்றது எப்படி அப்படின்னா குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபேமிலியோட நிம்மதியா இருக்கேங்க அப்படின்ற அமைப்பு சாலிடா இருக்கும். அதே மாதிரி குரு 2ஆம் பாவத்துல அமர்றது அப்படின்றது பண வரவு அப்படின்றது நிறைய இருக்குமா. உடனே நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க மூட்டை மூட்டையா அள்ளின்னு போலாமா, லாரியா எடுத்துட்டு போலாமா? அது உங்க சுய ஜாதகத்திலயும் தசை எக்ஸலண்டா இருக்கு. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சுய ஜாதகத்திலேயே குரு தசை இருக்கு, குரு ரொம்ப எக்ஸலண்டா அமர்ந்திருக்கா, சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல இருக்குன்னா அவங்க லாரியா கூட எடுத்துட்டு போலாம். அதை பத்தி பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் கோச்சார பலன் அப்படின்றது 40 to 50%. இந்த கோச்சார பலன் பிரகாரம் காசு நடமாட்டம் நல்லா இருக்கும். முதல்ல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுங்க. இப்ப பரவாயில்ல, எங்க கையில திருப்தியா இருக்குங்க, ஆண்டவன் புண்ணியத்துல காசுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்னாடி கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்போ அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புது உறவு, புது வரவு அப்படின்றது குடும்பத்துல இருக்கும். புது உறவு அப்படின்றது பழைய உறவே புதுப்பிச்சு திரும்பி வரலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துக்கு ஒரு புது உறவு, அது மருமகளா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், அந்த மாதிரியும் உண்டு. புது வரவு
அப்படின்றது இவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா யாராவது சொந்தக்காரங்க அவங்க அப்படின்ற மாதிரி புது வரவை இவங்க கூட அட்டாச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதுவும் உண்டுமா. என்ன ரொம்ப வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மத்தவங்க கிட்ட வாக்கு மட்டும் மிதுனம் கொடுக்க கூடாது. ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு இவங்களோட ராசி அதிபனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி குரு. அப்ப யார்கிட்டயும் இதை நான் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துடுறேன். என் ஃப்ரெண்டு தான், நீங்க போய் அவகிட்ட சொல்லுங்க, அவ நான் சொன்னா கேட்பாங்க அப்படி எல்லாம் சொன்னோம்னா அந்த ஃப்ரெண்டு உங்களை வந்து உண்மையான ஃப்ரெண்டாவே இருந்திருக்காது, நீங்க சொல்லி மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, உங்க பையனுக்கு மாப்பிள்ளை தேட்டீங்களா, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அந்த பொண்ணு ரொம்ப குடும்ப குத்துவலுக்கு சூப்பரா இருக்கும், அந்த பிள்ளை என்ன பண்ணுது நம்மளுக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி வாக்கு நம்ம நல்ல இன்டென்ஷன்ல சொல்ல போயிட்டு நம்ம மாட்டிக்க கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும். பொதுவா ஜோதிடம் பார்க்கறவங்களே கேட்பாங்கம்மா, மேடம் உங்ககிட்ட எத்தனை ஜாதகம் வருது, எங்களுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னாமா எங்க கிட்ட ஒருத்தவங்களோட பிஹேவியர்ன்றது வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அவங்களோட உண்மையான பிஹேவியர் எங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஜாதகத்தை பாக்குறோம் தெரியுது சொல்றோம், ஆனா அதை விட ஹிடன் சீக்ரசிஸ் எல்லாம் எத்தனையோ இருக்குல்லம்மா. நான் நல்ல இன்டென்ஷன்ல ஒரு ஜாதகம் கொடுத்தா நாளைக்கு அவங்களுக்கு என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு பஞ்சாயத்து வருது வச்சுக்க, அந்த அம்மா வேணும்ட்டே நம்மளுக்கு எடுக்கணும்னே கொடுத்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி வரும். 10 வருஷம் கழிச்சே வரும். உடனே வந்து ப்ராப்ளம்னா உடனே வந்துரும். சோ ரிஸ்க் வேண்டாம். அந்த மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, ஷூரிட்டி கொடுக்கறது வேண்டாமா. மத்தபடி சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா மேம். வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் கூட உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கு மேம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல குரு வந்தாரே ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், குடும்பத்துல இருக்க மெம்பர்ஸோட ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்கும். உண்மையான அன்போட பழகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும் ரிலேஷன்ஷிப், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். ஏற்கனவே இருந்த இந்த பழைய கடன்கள் இதெல்லாம் அடைக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா மேம்? ஏன்னா பண வரவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? கண்டிப்பாமா. 6ஆம் பாவத்தை குரு பாக்குறாருல, ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. எனக்கு பெருசா எதிரிகள்னா யாரும் இருக்க மாட்டேன், மிதுனம் எல்லாம் பேசியே சமாளிச்சிடணும். இந்த ஒரு சூரிய சார் படத்துல வந்து சார்வி சொல்லுவாரு, அவர் வந்து வாசு வேலு வந்து வேலு வாசு வந்து எது வந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவாரு, நீங்க கையை ஓங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி மிதுனம் எல்லாத்தையும் பேசியே சமாளிக்கும், ரொம்ப ஸ்மூத்தா போயிடுவாங்க. ரிஷபம் ஒரு விதத்துல ஸ்மூத்தா போவாங்கன்னா மிதுனம் ஒரு விதத்துல ஸ்மூத்தா போவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவங்களுக்கு பெருசா எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அது அப்படின்னா அதுல இருந்து ஓவர் கம் ஆயிடுவாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால தீராத நோய்களா இருந்தாலும் ஒரு பாலியேஷன் இருக்கும், தீரக்கூடிய நோய்களா இருந்தா கம்ப்ளீட் கியூர்ன்றது கிடைக்கும். கடன் பெரும் பகுதியை அடைப்பாங்கம்மா, சாலிடா அடைப்பாங்க. கண்டிப்பா மேம். பொதுவாவே எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல கூட கேட்கிற வார்த்தைகள் தான், கல்லடி பட்டா கூட கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் சார்ந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் சரியாகுமா மேம்? 8ஆம் பாவத்தை குரு பாக்குறாருமா. 8ஆம் பாவம்ன்றது ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், மரபு வழி சொத்துக்கள், ஒரு ஓம்பல் திருஷ்டி, அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய குட்டி குட்டி ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ், கண்டங்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் தான் குரு பாக்குறதுனால. அதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான காலகட்டம், கவலையப்பட வேண்டாம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல வர்றதுக்கு காரணமே என்னன்னா, எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அவங்களோட பார்வைதான். நம்ம இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 கவர்ல வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து, ஐயோ டெய்லி மூட்டை மூட்டையா ஸ்நாக்ஸ் வாங்கி போறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா வாங்கி போவாங்களா? நம்ம என்னவோ கஷ்டப்பட்டு டெய்லி ஒரு புடவை கட்டினா ஆட என்னப்பா பயங்கரமா புடவை கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்கள், அந்த பார்வைகள், அதனோட பலன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குருனோட பார்வை 8ல இருக்கும் போது அந்த பெரிய பெரிய விஷயத்தோட இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயமும் சேர்ந்து காணாம போயிடும். கண்டிப்பா சுபமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்கு சுபமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் கை கொடுக்கும்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னாலே பெருமாளை வழிபாடு பண்ணும். பெருமாளை வழிபாடு பண்றது நான் ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவோம்மா. எப்பயுமே ராம நாமம் உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது அப்படிம்பாங்க. பஞ்சாட்சரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் கிடையாது. அதே மாதிரி ராம நாமத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கு எத்தனையோ வரலாற்று கதைகள் இருக்கு. ஆக ரொம்ப எளிமையா இப்ப நம்ம ரொம்ப அதாவது ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கு. ஆமா. அப்ப சட்டுன்னு என்னால சொல்ல முடியும், தீட்டு கிடையாது, தோஷம் கிடையாது, எங்கனாலும் சொல்லிக்கலாம் ராமநாம், ராம 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 ராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சிவசிவமும் அதே மாதிரிதான். சோ ராமநாமம்னு சொல்லலாம். வாழ்க்கை உயர்ந்துகிட்டே கண்டிப்பா முன்னேறும், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா.